சென்னையில் இருந்து நேபாளத்துக்கு ஆன்மீக சுற்றுலா சென்ற 49 பேரை தொடர்பு கொள்ள இயலாத நிலை நீடித்து வருகிறது. அவர்களுடைய நிலை என்ன, எப்படி இருக்கிறார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. சென்னையிலிருந்து நேபாளத்துக்கு ஆன்மீக சுற்றுலா சென்ற 49 பேரை தொடர்பு கொள்ள முடியாத நிலை நீடிக்கிறது. இந்நிலையில் அவர்களுடைய உறவினர்கள் கவலையடைந்திருக்கிறார்கள். 49 தமிழர்களையும் தொடர்பு கொள்ள முடியாத நிலை நீடிப்பதால் அவர்களுடைய குடும்பத்தினரும் உறவினர்களும் கவலையில் ஆழ்ந்திருக்கிறார்கள். மாயமான தமிழர்கள் குறித்த விவரங்களை சேகரிக்க முயற்சி எடுத்து வருவதாக அமைச்சர் கூறியிருந்தார். இந்நிலையில் அவர்களுடைய நிலை என்ன என்ற கேள்வியும் கவலையும் எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தமிழரசன் இணைந்திருக்கிறார். தமிழரசன், தொடர்ந்து ஒவ்வொருவருடைய நிலை என்ன அப்படின்றத பாத்துக்கிட்டு இருக்கோம். கும்பகோணத்திலிருந்து போனவங்க 21 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள், பத்திரமாக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு ஆறுதலான செய்தி. நீ அடுத்த ஒரு செய்தி, சென்னையிலிருந்து சென்ற 49 பேர் என்ன ஆனாங்க, அவங்கள தொடர்பு கொள்ள முடியாத நிலை நீடிக்கிறது அப்படின்ற ஒரு கவலை தரும் செய்தியை பார்க்கிறோம். என்ன நடக்கிறது, தற்போதைய நிலை என்ன, எப்படியெல்லாம் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது, அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க? திலகவதி வணக்கம். குரோம்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் சுற்றுலா நிறுவனமான மகாதேவ் கைலாஷ் யாத்ரா என்ற தனியார் நிறுவனத்திலிருந்து கடந்த 14ஆம் தேதி அன்று சென்னை விமான நிலையத்தின் மூலமாக சென்னை விமான நிலையத்திலிருந்து மும்பை மற்றும் மும்பையிலிருந்து காத்மண்டு வழியாக இந்த சுற்றுலா குழுவினர் சென்றிருக்கிறார். ஆன்மீக யாத்திரை பயணத்தின் மூலமாக இவர்கள் அங்கு சென்று சுற்றி பார்த்திருக்கின்றனர். இன்றுடன் 14 நாட்கள் நிறைவடைந்திருக்கிறது. நேற்று அவர்கள் 8:55 மணிக்கு அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார்கள். சரியாக 9:10 மணி அளவில் இருந்து அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து சென்னை மட்டுமல்ல, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர், இந்த பகுதிகள், திருவண்ணாமலை, பெரம்பலூர், இந்த பகுதிகள் எல்லாம் இந்த பொதுமக்கள் 49 பேர் இந்த ஆன்மீக பயணத்துக்காக சென்றிருக்கிறார்கள். அவர்களை தற்போது வரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று கூறப்படுகிறது. குறிப்பாக கும்பகோணத்தில் 21 பேரை அறிய முடிந்திருந்தது. அது மிகுந்த சந்தோஷத்தை அளித்திருந்தாலும் தற்போது இந்த 49 பேருடைய நிலைமை என்ன என்பது தெரியாமல் இருக்கிறது. நேற்று 8:55 மணி அளவில் இந்த தனியார் நிறுவனம் அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார்கள். இமிகிரேஷன் அலுவலகத்தில் அவர்கள் இமிகிரேஷன் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த காஞ்சிபுரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நபர் ஒருவர் இருக்கிறார். கோபால் சரஸ்வதி என்றவருடைய நபர் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். சார் சொல்லுங்க சார், உங்களை தொடர்பு கொண்டு பேசினாங்களா? சார், செவ்வாய்க்கிழமை 4:28க்கு எனக்கு கோபால் சார் ஃபோன் பண்ணார். எங்களோட நட்பு ஏறக்குறைய 35 ஆண்டு கால நெருங்கிய நட்பு. அவர் 14ஆம் தேதி இரவு சென்னை விமான நிலையத்திற்கு போகும்போது நான் தான் அவருக்கு வண்டியெல்லாம் ஏற்பாடு செய்து அனுப்பியிருந்தேன். இப்போ இன்று காலை சாதாரணமாக கூட நான் டிவியில் பார்த்த பிறகு தான் எங்களுக்கு எல்லா நியூஸ் என்றது, எல்லா தகவல் தெரிஞ்சது. அவர் மேற்படியும் அவர் தொடர்பு கொள்ள இயலவில்லை. எங்களுடைய நட்பு பிரிந்ததற்கு என்னால் தாங்கிக் கொள்ள முடியாத துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இது சம்பந்தமாக அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள், இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களை தொடர்பு கொண்டு பேசினாங்களா? கவர்மெண்ட் சைட்ல இருந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க? எங்களுக்கு எந்த தகவலும் இது வரைக்கும் வரல சார். அவங்களும் எங்களை மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடுடைய தகவல் படி இன்னைக்கு அவங்களுடைய ஒரு குழு அனுப்பியிருக்கிறாங்க. அந்த குழுவின் மூலமாக அவங்க எங்க இருக்கிறாங்கன்றது பார்த்துட்டு எங்களுக்கு தகவல் தெரிவிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம். எல்லாம் இறைவன் செயல். இந்த டூர்ல மேக்சிமம் அதிகப்படியாக நாங்கள் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு டூர்லை சந்தர்ப்ப சூழ்நிலை எங்களால் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால் நாங்களும் செல்லவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாயிலாக கடந்த 14ஆம் தேதி அன்று அவர்கள் இந்த நேபாள் பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். இதனை அடுத்து தற்போது 14 நாட்களாகியும் அவர்கள் இன்றைக்கு சென்னைக்கு திரும்புவார்கள் என்று எண்ணப்பட்ட நிலையில அவர்கள் திரும்பவில்லை. அவர்கள் உடனடியாக அவர்களை பற்றி தகவல் தெரிய வேண்டும் என்பது இங்குள்ள இவருடைய உறவினருடைய கோரிக்கையாக இருக்கிறது. நேபாளத்திற்கு சென்றிருக்கிறார். அவரிடம் இருந்து இன்னும் தகவல் இல்லை என்று அவர் துயர் பொங்க கூறியிருக்கிறார். புரிந்து கொள்ள முடிகிறது, மனம் கணக்கிறது அவருடைய பேச்சை கேட்கும் போது. உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி தமிழரசன். அவர்கள் மீட்கப்படுவார்கள் என்றே நம்புவோம். கும்பகோணத்தில் 21 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இவர்களும் எங்கேயாவது பத்திரமாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையை நாம் அவர்களுக்கு அளிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. சென்னையிலிருந்து சென்ற 49 தமிழர்களுடைய நிலை என்ன என்ற கேள்வி தொடர்ந்து எழுந்து வருகிறது. 49 பேரையும் தொடர்பு கொள்ள முடியாத சூழல் இருக்கிறது. மாயமான தமிழர்கள் குறித்த விவரங்களை சேகரிக்க முயற்சி எடுத்து வருவதாக அமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் 49 பேரின் குடும்பத்தினரும் அவர்களை சார்ந்தோரும் உறவினர்களும் கவலையில் ஆழ்ந்திருக்கிறார்கள்.